அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் கள்ளக்குறிச்சியில் நடந்த விசச்சாராய சாவுகள் பற்றி உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறோம். அதே போல் அதை கடைசியாக வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு என்ன, மத்திய அரசு எங்க பார்லிமெண்ட்டில் இந்த குற்றவியல் சட்டத்தை பேரை மாத்திருக்காங்க. இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. இப்போ எல்லாருக்கும் எங்களுக்கு வழக்கறிஞர்கள் தான் ஐபிசி சிஆர்பிசின்னு எல்லாருக்குமே இந்தியா முழுவதுமே நல்லா தெரிஞ்சிருந்த அந்த சட்டத்தை வந்து திடீர்னு இந்த பிஜேபி அரசு வந்து பேரை மாத்தினால எல்லாரும் இனி பொதுமக்களுக்கும் அது ஒரு பெரிய கஷ்டம். அதை வந்து பேரை மாத்தினால இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்க அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல எங்க தமிழகத்தில் இந்த இ ஃபைலிங் முறைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இ ஃபைலிங் முறைன்னா எல்லாமே இதுவரையெல்லாம் சாஃப்ட் காப்பியே நம்ம ஃபைல் பண்ணியாச்சு. எந்த ஒரு பெயிலா இருந்தாலும் சரி, ஒரு ஓஎஸ்ஆ இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒரிஜினல் ஷூட் எல்லாம் ஃபைல் பண்றது எல்லாமே நம்ம சாஃப்ட் காப்பியா தான் எல்லாம் ஃபைல் பண்ணா உடனே எஸ்ஆர் நம்பர் வந்துடும். உடனே நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றே அந்த இதை வெரிஃபை பண்ணி ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் அதை ரெட்டிஃபை பண்ணும்போது உடனே நம்பர் ஆயிரும். உடனே இந்த முறையை வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இ ஃபைலிங் முறை சொல்லிட்டாங்க. எல்லாமே ஆன்லைன்லேயே படிக்கும்போது இப்போ மோர்தன் இப்போ இருக்க இளம் வழக்கறிஞர்களுக்கு தான் இந்த இ ஃபைலிங்கை பற்றியே எல்லாமே தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாம் இ ஃபைலிங் எல்லாம் என்ன இல்லை, எல்லாம் இப்போ இந்த மொபைல்ல வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம பழைய வழக்கறிஞர்கள்லாம் அவங்களுக்கு எல்லாம் போன் வந்தா பேசுவாங்களே தவிர மற்ற மாதிரி அவங்க இந்த ஆண்ட்ராய்டு போன் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணக்கு எல்லாமே தெரியாது. அப்படி இருக்க இந்த நேரத்துல இந்த இ ஃபைலிங் வந்து இப்போ இளம் வழக்கறிஞர்கள் வந்து அதை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை. இந்த மாதிரிப்பட்ட இதை உடனே வந்து இதை மறுபரிசீலனை செய்யணும்னு நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் இந்த ஒரு மாசம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இப்போ என்ன செய்யறாங்க, பிராக்டிஸிங் கொடுக்காங்க. நீங்க இ ஃபைலிங் எப்படி கற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து உடனடியாக ஒரு மாசத்துல எல்லாம் என்ன செய்ய முடியாது. அரசு சொல்லியிருக்காங்க. அரசும் நீதிமன்றங்கள் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி செமினார் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. வழக்கறிஞர் எல்லாம் இது இப்படிதான் இ ஃபைலிங் பண்ணணும். அதே அப்புறம் இ ஃபைலிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஓகே இதாகணும். அது இதனால பெயில் இப்போ ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு அரெஸ்ட் ஆகிருந்தான் ஒன்று இதுக்கு இ ஃபைலிங் போட்டு இ ஃபைலிங் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் உடனே நம்பர் ஆகுறது இல்லை. இது இந்த எஸ்ஆர் நம்பர் ஆகுறது இல்லை, பெர்மனன்ட் நம்பர் ஆகுது. பெயில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இதனால அப்பாவியார் அந்த அப்படின்னா ஒரு சிறைவாசிகள் போய் உள்ள ஒரு 3 நாள்ல ஒரு 506 ஒரு 3 டேஸ்ல பெயில் ஆகுதுன்னா இப்போ 10 நாள் அவன் எப்படியும் ஜெயில இருக்க வேண்டிய வரும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ இந்த இ ஃபைலினால இதனால சிறைவாசிகள் அதான் அக்யூஸ்கள் வந்து இதனால வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இதை வந்து உடனடியாக திரும்பவும் இதை வந்து என்ன செய்யணும், இன்னும் ஒரு வருடத்துக்காக வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து நல்ல முறையில தெரியது வரை இந்த நீதிமன்றங்கள் வந்து உடனடியாக இதை வந்து செயல்படுத்தக்கூடாது என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறது. அதே போல் எங்களுக்கு இந்த தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இறந்தாச்சுன்னா சேம நிதின்னு சொல்லிட்டு இதுவரை 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திமுக அரசு வந்தப்புறம் இவங்கள்ட்டே நாங்க அப்ரோச் பண்ணியிருக்கோம், நீங்க இதை 20 லட்சமா மாத்தணும்னு. இந்த நேரத்தில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இனி வருங்காலங்களில் இப்படி ஏதாவது நேச்சுரல் தத்துவ வழக்கறிஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிச்சயமாக சேம நிதியை வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இளம் வழக்கறிஞர்கள் உடனே வந்து ஃபைல் பண்ணி படிச்சுட்டு வர புதிய வழக்கறிஞர்கள் எல்லாம் உடனடியாக என்ன செய்யாது, உடனே கேஸ் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. அதனால அவங்களுக்கு ஒரு சைபன் தான் ஒரு 3000 ரூபாய் இடையில அறிவிச்சாங்க. அதை வந்து ஒழுங்கா எதுவும் கொடுக்க கிடையாது. அதனால இந்த இதை வந்து அவங்களுக்கு எல்லாம் சுமார் ஒரு 3 வருஷமாவது, 3ல இருந்து ஒரு 5 வருஷமாவது ஒரு 10,000 ரூபாய் அரசு தமிழக அரசு சேமன் இதை அவங்களுக்கு ஒரு சைபண்ட் மாதிரி இந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஹைகோர்ட்டில் வந்து நியமிக்கப்படும் நீதிபதிகளை எந்த ஒரு அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்பதில் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வருகிறது. இந்த நீதிபதிகளை எல்லாம் நியமனம் செய்யும் போது எந்த ஒரு அரசியல் கட்சி ரெக்கமெண்ட் பண்ணாலும் செய்யக்கூடாது, நியமனம் செய்யக்கூடாது. எங்களை பொறுத்தவரை நீங்க நல்ல அவங்க நமது ஹைகோர்ட்ல கூட நம்ம ரெக்கமெண்டேஷன்ல அந்த கொலிஜியம் மூலம் வாரதோட இந்த எப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வர்றாங்களோ அதே மாதிரி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கும் வந்து என்ன செய்யலாம், நல்ல திறமை அடிப்படையில் ஒரு டெஸ்ட், ஒரு நீதிபதிகள் நியமனத்துக்காக பற்றிய குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் நடக்கும் மாதிரி இவங்களை வச்சு ஹைகோர்ட் நீதிபதிகளையும் வந்து கொலிஜியம் முறையில் இப்ப தேர்ந்தெடுப்பது இதை வந்து என்ன செய்யணும், அறவே ரத்து செய்துவிட்டு
எக்ஸாம் வச்சு நல்ல திறமையான ரெகுலர் பிராக்டிஸ்ல இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்த எக்ஸாம் வச்சாலும் பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் ஆகி அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜா வந்தாச்சுன்னா யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. இது வந்து இது மத்தியில் இருக்கிற மாநிலத்தில் இருக்க அரசியல்வாதிகளின் ரெக்கமெண்டேஷன்ல அந்த மாதிரிப்பட்ட நீதிபதிகள் தான் ஹைகோர்ட்ல வந்து என்ன செய்யறாங்க, ரெக்கமெண்டேஷன்ல இந்த நீதிபதிகளாக வந்து விடுகிறார்கள். இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற இந்தியாவில் உள்ள எந்த உயர்நீதிமன்றத்துக்காக இருந்தாலும் கொலிஜிய முறையில் நீதிபதிகளை நியமிப்பது உண்மையிலே அது வந்து வருந்தத்தக்கது. அது ரத்து செய்யப்பட வேண்டும். எக்ஸாம் இப்ப நீங்க எப்படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு எல்லாம் வந்து என்ன செய்யாங்க, அவங்க மேஜிஸ்ட்ரேட் அளவுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த எல்லாருமே என்ன எக்ஸாம் எழுதி தான் அதுல பாஸ் ஆகிதான் எல்லா வழக்கறிஞர்கள் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆகினா மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜிக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்குள்ள நீதியரசர்களையும் அதே போலதான் என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. உங்க அதே போல இப்ப நீங்க பாருங்க, ஒன்னும் இல்ல, கள்ளக்குறிச்சியில சாராயத்துக்கு விசச்சாராயத்தை அப்படின்னா அரசு எந்த காரணம் கொண்டா என்ன செய்யுது, இதை அருந்தாங்கன்னு சொல்லுது. விசச்சாராயத்தை டாஸ்மார்க் இருக்கு, அரசே அறிவிச்சிருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த விசச்சாராயத்தை குடிச்சவனுக்கு எல்லாம் 10 லட்சமும் வீட்டுல வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு அரசு சொன்னது திமுக கவர்மெண்டே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் என்ன சொல்றேன்னா, இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞரை கூட ரவுடி பயிரோ வெட்டி கொண்டுறான். அப்ப அவங்களுக்கு கூட உடனடியாக ஒரு 5 கோடி ரூபாய் நீங்க பரிசு இது கொடுக்கணும்ல, ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும் நஷ்டேடாக, இல்ல குழந்தைகளுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. படிச்சு பொதுமக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் வழக்கறிஞரை கூட ஒண்ணுமே கொடுக்கல. கொழுப்படுத்தி ஏதோ விசச்சாராயத்தை போய் இன்னும் கல்வராயம் மலையில போய் வடிக்கிற அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வரவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இழப்பீடு தொகையெல்லாம் நம்ம பொதுமக்களின் பணம், வேற பணம் இல்ல, பொதுமக்களின் பணம். இதை கொண்டு எல்லாம் கொடுக்கிறது வந்து இது வெட்கக்கேடான விஷயம். இதை வந்து தமிழக அரசு உடனடியாக